ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை ஆடி அமாவாசை. அன்றைய தினம் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் இப்ப நாம சொல்லக்கூடிய பொருளை நீங்க தானமா கொடுக்கறதால பலவிதமான சாபங்கள் தோஷங்கள் பித்ரு சாபம் தோஷம் நீங்கி வாழ்க்கையே தலைகீழாக மாறும். இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த 2 பொருட்கள் இல்லாம இன்னும் ஒரு முக்கியமான பொருளை நீங்க பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் கொடுக்கணும். அது என்ன பொருள்னு பார்க்கறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆடி அமாவாசை, அமாவாசைகள்லேயே தலைச்சிறந்த அமாவாசை. பொதுவாக அமாவாசை விரதத்தை நம்ம முன்னோர்கள் வழிபாடு பித்ருகள் வழிபாட்டுக்கு பயன்படுத்திப்போம். பித்ரு சாபம் தோஷம் அதே மாதிரி முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கான ஒரு நாள். ஒரு மனிதர் ஒரு வருஷத்துக்கு 96 வகையான தர்ப்பணங்களை செய்யணும்னு சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லோராலையும் ஒரு வருஷத்துக்கு 96 வகையான தர்ப்பணங்களை பண்ண முடியாது. அதுக்கு ஒரு அற்புதமான மாற்று வழிதான் தமிழ் மாதங்கள்ல 12 மாதங்கள்ல வரக்கூடிய ஒரு சில அமாவாசை. புரட்டாசி அமாவாசை, மாசி அமாவாசை, தை அமாவாசை. அந்த வரிசையில ரொம்ப சக்தி வாய்ந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாள் ஆடி அமாவாசை தான். மற்ற அமாவாசைகளை காட்டிலும் இந்த ஆடி அமாவாசைக்கு தனி சிறப்பு இருப்பதற்கான காரணம் என்னன்னா, இந்த மாதம் முழுக்க இறை வழிபாட்டுக்கு மட்டுமே ஒதுக்கக்கூடிய மாதம். நம்ம மனமும் உடலும் தூய்மையாக இருக்கக்கூடிய இந்த மாதத்துல ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை எப்பொழுதுமே தனி சக்தி வாய்ந்தது. மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு உங்க முன்னோர்களுக்கு முறையா வழிபாடு செய்யல, ஒரு சில அமாவாசைகள் வழிபாடு செய்யாம தவற விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது அதுக்கு பிராய்ச்சித்தமா இந்த ஒரு ஆடி அமாவாசையை பயன்படுத்திக்கலாம். ஒரு குடும்பத்துல குலதெய்வத்தோட அருளும் பித்ருக்களோட சந்தோஷமும் இருந்துட்டாலே அந்த குடும்பம் மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே போகும். அப்படிப்பட்ட பித்ரு சாபம் தோஷம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது நம்மள தாக்குதோ இல்லையோ நம்முடைய சந்ததியினரை கண்டிப்பா தாக்கும். அப்படி நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் எந்த விதமான கெடுதலும் தீங்கும் ஏற்படக்கூடாது, பித்ரு சாபம் தோஷம் கிட்ட நெருங்கவே கூடாது அப்படிங்கிறவங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்ருகள் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு செய்து அதை நிறைவுபடுத்திக்கலாம். இந்த வருஷம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி நமக்கு ஆடி அமாவாசை வந்திருக்கு. ஆகஸ்ட் 12 புதன்கிழமை அதிகாலை 2 மணி 11 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை திதி மறுநாள் வியாழக்கிழமை அதிகாலை 12 மணி 16 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. உங்க முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா ஆகஸ்ட் 12 புதன்கிழமை காலையில 9:15 10:15 இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. புதன்கிழமை காலையில் 7:09 யமகண்டம் இருக்கு, 12:01 ராகு காலம் இருக்கு. உங்க வீடு பகரக்கூடிய ஆறு ஏரி குளம் கடல் இது மாதிரி நீர்நிலைக்கு போகும்போது அங்க திதி தர்ப்பணம் கொடுப்பதற்காக நிறைய பேர் காத்திருப்பாங்க. அவங்க கிட்ட போனாலே உங்க முன்னோர்களுக்கான வழிபாடு நீங்க செஞ்சுட்டு வந்துடலாம். அதே மாதிரி மதியம் இலை போட்டு படையல் போட போறீங்க, உங்க முன்னோர்களுக்கு பிடித்த விஷயங்களை இலை போட்டு படையல் போட போறீங்க அப்படின்னா 12:01 ராகு காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நீங்க இலை போட்டு படையல் போட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு உங்க அமாவாசைக்கான விரதத்தை முடிச்சுக்கலாம். இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய ஆடி அமாவாசையை ரொம்ப எளிமையா வழிபடுவதற்கான நேரம், அதுக்கான வழிமுறை. பகல் முழுக்க பித்ருக்கள் வழிபாட்டுக்கு ஒதுக்கிக்கோங்க. மாலை நேரத்துல குலதெய்வ வழிபாடு இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். அதே நேரம் அமாவாசை மாதிரியான நாட்கள்ல நம்ம தான தர்மங்கள் பண்ணும்போது ஏதாவது ஒரு தான தர்மங்கள் மூலயமா நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயத்தை ஏத்துப்பாங்க. அதனாலதான் அமாவாசை நாட்கள்ல யாராவது கஷ்டப்படக்கூடியவங்கள, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடணும். ரோட்ல யாராவது முதியவர்கள் கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேளை உணவு வாங்கி கொடுக்கணும், தண்ணீர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாவே இருக்கு. அப்படிப்பட்ட அமாவாசை அன்னைக்கு மனிதர்கள் பசிக்குதுன்னா வாய் விட்டு கேட்டுருவாங்க. ஆனா வாயில்லா ஜீவராசிகள் அவங்களுக்கு பசிச்சா கேட்கறது ரொம்ப கஷ்டம். அப்படி வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளிக்கிறது, அவங்க பசியாத்துறது பெரிய புண்ணியம். அதுலயும் அமாவாசை அன்னைக்கு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது, காகத்துக்கு படையல் போட்ட சாப்பாடை படைக்கிறது, இது இருக்கட்டும். அன்றைய தினம் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் தானமா கொடுக்கணும். இப்ப நீங்க வீடியோல பாக்குறது பச்சரிசி அப்புறம் பச்சை பயிறு. இது இல்லாம ஒரு பொருள் இருக்கு. புதன்கிழமை புதன் பகவானுக்கு உகந்த பச்சை பயிறு, அது கூட அமாவாசை சந்திர பகவானுக்கு உகந்த பச்சரிசி, இது ரெண்டுத்தையும் நல்லா ஊற வச்சு அதுல கொஞ்சமா வாழைப்பழம் சேர்த்து நீங்க பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி பச்சரிசியை சாதமாகவோ அது கூட கொஞ்சமா பச்சை பயிறு சேர்த்து காகத்துக்கும் கொடுக்கலாம். இது இந்த 2 பொருட்களையும் கொடுக்கக்கூடிய முறை. அது இல்லாம
பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் ஆடி அமாவாசை அன்னைக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சக்தி வாய்ந்த பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா எள்ளு தான். இந்த எள்ளை நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் எள்ளு புண்ணாக்கா கொடுக்கலாம். பசுமாட்டுக்கு எள்ளு புண்ணாக்க கொடுக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வரும். கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளுன்னு ஒரு வாக்கே இருக்கு. உடல் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு எள்ளு கொடுக்கும்போது தேக போஷாக்காக இருக்க முடியுமா? உடல் வலிமை பெறுமா? நம்ம வீடு பக்கத்துலயோ இல்லை நம்ம வீடு பக்கத்தில் யாராவது பசுமாடு வச்சுருந்தாங்களோ அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடுகள் ரொம்ப எலும்பும் தோலுமா வலிமை இல்லாமல் சக்தி இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட பசுமாட்டுக்கு உங்கள் கையால் எள்ளு புண்ணாக்கு வாங்கி கொடுக்கும்போது அதோட உடல் அமைப்பு தேக போஷா கூட வளரும். அது மூலயமா உங்கள் குடும்பம் மேன்மேலும் வளரும். பசுமாட்டோட உடம்புல 33 கோடி தேவர்கள் வசிக்கிறதா ஒரு ஐதீகம். அவ்வளவு பேருக்கும் உணவளித்த பலன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கக்கூடிய பசுமாடோட தேகம் ரொம்ப போஷாக்கா இருக்கிறதுக்கான வழிவகையை இந்த எள்ளு புண்ணாக்கு ஏற்படுத்தும். அந்த எள்ளு புண்ணாக்கை நேரடியாக நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுக்காம பசுமாடு வைத்திருக்கவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க உணவு கொடுக்கும்போது இந்த எள்ளு புண்ணாக்கை ஒரு சரியான விகித அளவில் கலந்து பசுமாட்டுக்கு கொடுப்பாங்க. அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கும்போது எள்ளும் தண்ணீரும் சேர்த்து தர்ப்பணம் பண்ணுறது ஒரு பெரிய ஐதீகம். அப்படிப்பட்ட எள்ளிலிருந்து கிடைக்கக்கூடிய எள்ளு புண்ணாக்கை நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுக்கறது கோடி புண்ணியம். சரி, அதையே நீங்கள் காகத்துக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒன்று பச்சரிசி சாதத்தோட எள் கலந்து எள் சாதமாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எள்ளை கொஞ்சமாக பொடி செய்து அதில் நெய்யும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து எள்ளு உருண்டைகளாக பிடித்து அதை நீங்கள் காகத்துக்கு கொடுக்கலாம். பசுமாட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் எள்ளு புண்ணாக்காவும், காகத்துக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் எள்ளு உருண்டையாவோ இல்லை எள்ளு சாதமாவோ தயார் செஞ்சு கொடுக்கணும். நீங்கள் பச்சரிசி, பச்சை பயிறு இந்த 2 பொருட்களையும் செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. கண்டிப்பான முறையில் எள்ளு அப்படிங்கிற ஒரு பொருளை பசுமாட்டுக்கு புண்ணாக்காகவும் காகத்துக்கு சாதமாக உருண்டையாகவும் கொண்டு போய் சேர்த்துடுங்க. அது பெரிய புண்ணியம். அமாவாசை நாட்களில் எள்ளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பு மகிமை எப்பொழுதுமே தனி தான். அந்த எள்ளு தண்ணீரை நம்ம முன்னோர்கள் ஏற்றுக்கிட்டு மேலுலகத்தில் இன்பமாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அமாவாசைக்கே உரித்தான அந்த எல்லை இந்த 2 ஜீவராசிகளுக்கும் கொடுக்கும்போது அது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் 10 மடங்கு. இது மூலயமா பித்ரு சாபம் தோஷம் நீங்கும், 7 ஜென்ம பாவங்கள் விலகும். அது மூலயமா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இதுவரை தடைபட்டு இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். ஒரு குடும்பம் நல்லா இருக்கும், ஆனால் ஒரு சில பொருளாதார பிரச்சனை சந்திக்கும். அதுக்கு தீர்வே கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் உங்களோட பித்ருக்களோட மனசு சந்தோஷமாக இல்லாமல் இருந்திருக்கலாம். அமாவாசை மாதிரி நாட்களில், அதுவும் ஆடி அமாவாசை மாதிரி நாட்களில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சமைத்து படையல் போடுறது மட்டும் இல்லாமல் வாயிலா ஜீவராசிகளுக்கு உணவளிக்கும் போது அது மூலயமா கிடைக்கக்கூடிய புண்ணிய பலன்கள் மூலயமா உங்கள் பித்ருக்கள் மனசு சந்தோஷப்படும். அன்றைய தினம் யாராவது உங்ககிட்ட பசிக்குதுன்னு கேட்டாங்கன்னா அவங்கள சும்மா அனுப்பாமல் ஒருவேளை உணவு வாங்கி கொடுங்க. யாராவது காசுன்னு கேட்டாங்கன்னா வெறுங்கையோடு அனுப்பாமல் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்ன்னு சொல்லி உங்களால் எவ்வளோ உதவி பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. ரோட்டில் வெயிலில் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுங்க, குடை வாங்கி கொடுக்கலாம், வஸ்திர தானம் பண்ணலாம், அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் பண்ணலாம். என்ன தான தர்மங்கள் பண்ண முடியுதோ அதை பண்ணுங்க. கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் உங்கள் முன்னோர்கள் உங்கள் தானத்தை ஏற்றுப்பாங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.